ஓகே. ஸோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நம்ம சவுண்ட் மேட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு அதாவது சிங்கிள் நோட்ஸ்ல இருந்து இப்போ வந்து நம்ம மல்டிபிள் நோட்ஸ், அதாவது ஒரு சாங் மாதிரி இருக்கிறதையும் நம்ம எடுக்கிறோம். இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது, போன வாரமா முந்தின வாரம் ஒரு பார்த்துருப்போம். என்னென்னா நம்ம ஒரு பாட்டுக்கு வந்து எப்படி ஸ்கேல் கண்டுபிடிக்கிறது. இப்போ லைவ்ல ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஸ்கேல் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எங்கே கண்டுபிடிக்கிறது, எங்கே பாஸ் பண்ணுறது? ஏன்னா அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க, நம்ம ஒரு நோட்டை வந்து மேட்ச் பண்ணணும். பாடுறவங்கள பார்த்து, ஏங்க அந்த கடைசி சிலபலை மட்டும் திரும்ப ஒரு 4 வாட்டி பாடுங்க, நான் இந்த ஸ்கேல் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது லைவ்ல, இல்லையா? அப்போது டக்குன்னு நம்ம அந்த ஒன் டைம் தான் பாடுவாங்க. கரெக்டாக அந்த பல்லவி முடிகிறப்போ அங்கே வரும்போது நம்ம டக்குன்னு அதை மைண்டில் ரெக்கார்ட் பண்ணி, அதை ஃப்ரீஸ் பண்ணி, நம்ம கீபோர்டில் மேட்ச் பண்ணி ரொம்ப வேகமாக கண்டுபிடிக்கணும். அவ்வளோ டிஸ்டர்பன்ஸில் தொடர்ந்து பாடிட்டே இருப்பாங்க, இல்லையா? அப்போது டக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அப்போ நமக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே இருக்கிற பாட்டை கொஞ்சம் லூப் மாதிரி போட்டு ப்ளே பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அப்புறம் கிராஜுவலாக நமக்கு அது வரும். வராதுன்னு கிடையாது, அது வரும். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராசஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே இருக்கிற பாட்டு, ஏற்கனவே இப்போ பாட்டு பாடி யூடியூப்லேயோ இல்லை MP3யாவோ நமக்கு இருக்கும், இல்லையா? அந்த சாங்கை வந்து ப்ளே பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ எப்படி கண்டுபிடிப்போம்? ஜஸ்ட் அதை மட்டும் ஒன்ஸ் பார்த்துட்டு நாங்கள் ஒரு சில பாடல் வந்து நான் உங்களை போட்டு காட்டுறேன். ஓகே. ஸோ ஏற்கனவே பார்த்தது தான், ஜஸ்ட்டு வேகமாக சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு பாட்டு பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ முதல்ல நமக்கு வந்து இந்த சவுண்ட் மேட்ச், ஒரு பாட்டுக்கு ஸ்கேல் கண்டுபிடிக்கணும், இது போல் விஷயங்கள் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து முதலாவது கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா ரூட் நோட் தான் கண்டுபிடிக்கணும். ரூட் நோட்னா என்ன? ஒரு ஸ்கேல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கேலில் இருக்கிற மொதல் நோட் தான் ரூட் நோட். இப்போ பாட்டு வந்து ஒன்று மேஜர் ஸ்கேலில் இருக்கும், இல்லை மைனர் ஸ்கேலில் இருக்கும். இப்போது சி மேஜர் ஸ்கேலில் ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னா அது அப்போ சி தான் ரூட் நோட். இப்போ டி மேஜர் அந்த பாட்டு இருக்குது அப்படின்னா டி தான் ரூட் நோட். ஸோ ஒரு ஸ்கேலோடைய மொதல் நோட் இருக்குல்லையே, அதுதான் ரூட் நோட் அப்படின்வான். சரி, இப்போ இந்த ரூட் நோட் எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த இடத்துல வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னா அந்த பாட்டில் கடைசி இப்போ பல்லவி சரணம் 2ஆக பிரியும். ஒரு சில பாட்டில் அனுப்பல்லவி இருக்கும், பட் மோஸ்ட்லி பல்லவி சரணம் இருக்கும். பல்லவியில் இப்போ ஒரு 2 லைன்ஸோ 4 லைன்ஸோ இருக்குன்னா லாஸ்ட் லைனில் அதில் இருக்க லாஸ்ட் வேர்டில் இருக்க லாஸ்ட் சிலபிள் அது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் நோட்டாக தான் இருக்கும். ஒரு 99% வச்சுக்கோங்களேன். அதுலேயும் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. ஒரு சில பாட்டு வந்து அப்படி முடியாது, அப்படியும் சில பாட்டு இருக்குது. சரி, ஆனால் அதிகமாக எல்லா பாடல்களும் ரூட் நோட்டில் தான் முடியும். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம அந்த பாட்டு பாடி கரெக்டாக அந்த முடியாது இருக்கு. அப்போ இயேசுவின் நாமம் பாட்டு இருக்குன்னா, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இப்போ இன்ப நாமம் முடியுது இல்லையா, அந்த மம். ஸோ அதுதான் அந்த பல்லவியோட கடைசி வார்த்தையில் கடைசி சிலபிள். அப்போ அந்த மம் அப்படிங்கிறத நம்ம ஹம் பண்ணி கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணி, நமக்கு தெரியாது ஏதாவது ஒன்று ப்ரெஸ் பண்ணுவோம், ஹையராக இருக்கா லோவராக இருக்கான்னு நம்ம கெஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்புறம் நோத்தி மேலேயோ கீழேயோ அந்த நோட்டை பொறுத்து என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ அப்படி தான் நம்ம ரூட் நோட் கண்டுபிடிப்போம். ஸோ மேட்ச் பண்ணி சிஓ டிஓஇயோ வாட் எவர் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி வருதுன்னு வச்சுக்கோ, இன்ப நாமம், அங்கே வந்து சி வந்து வருது, சி மேட்ச் ஆகுது. ஓகே, அப்போ ரூட் நோட் சீனு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சீனு கண்டுபிடிச்சோடனே நமக்கு வந்து அந்த பெருசாக இருந்த சர்க்கிள் வட்டம் குறிக்கிறோம். ஏன் அப்படின்னா 12 நோட்ஸ் இருந்தது, இப்போ 11 நோட்ஸ் அப்படியே விட்டுட்டு சியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சியை மட்டும் சொல்லும் பொழுது சி மேஜருக்கும் சி தான் ரூட் நோட், சி மைனருக்கும் சி தான் ரூட் நோட். அப்போ நம்ம ரூட் நோட்டை மட்டும் வச்சு இது மேஜரா மைனரானு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்போது முதல்ல இப்போ சி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்து என்ன பண்ணணும்னா இது என்ன ஸ்கேலில் இருக்குது, சி மேஜரில் இருக்கா ஆர் சி மைனரில் இருக்கா அப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ சி மேஜர் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா CDFGAB அப்படி இருக்கும். சி மைனர் ஸ்கேல் CDE ஃப்ளாட் FGA ஃப்ளாட் B ஃப்ளாட் அப்படி இருக்கும். அப்போ E ஃப்ளாட் A ஃப்ளாட் B ஃப்ளாட் அப்படின்னு மைனரில் வரும், மேஜரில் EAB அப்படி இருக்கும். அப்போ இந்த 3 நோட் எங்கே வித்தியாசமாக இருக்கிறது பாட்டில் வருதோ அதை வச்சு தான் மேஜரா மைனர்னு சொல்ல முடியும். இப்போ பாட்டில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறப்போ இ இல்லை அல்லது ஏ இல்லாட்டி பி, இது 3ல் ஏதாவது எங்கேயாவது வந்துச்சுன்னா அப்போ அது மேஜர். அதே போல் இந்த 3 வராமல் இ ஃப்ளாட் ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட்டில் ஏதாவது எங்கேயாவது வந்ததுன்னா அப்போ அது மைனர். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிப்போம். இப்போ ரூட் நோட்டுக்கு நமக்கு ஒரு குழு இருந்தது இல்லையா, ரூட் நோட்னா இந்த இடத்துல தான் வரும் அப்படின்னு சொன்னோம்.
ஆனால் இந்த மேஜரா மைனரான்னு கண்டுபிடிக்கிற அது வந்து இந்த இடத்துல தான் வரும்னு சொல்ல முடியாது. அது டியூனை பொறுத்து தான் இருக்கும். அப்போ நம்மளாக தான் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு சிலபில் சூஸ் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணி இது மேஜரா மைனர்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கிறப்போ இயேசுவின் நாமம் நாமம் அங்கே அந்த கண்டுபிடிக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டி நோட் வருதுன்னு வச்சுக்குவோம். டி வருது. இப்போ டி வந்திருக்கு. சி மேஜர்லேயும் டி இருக்கும், சி மைனர்லேயும் டி இருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம இது மேஜரா மைனரான்னு சொல்ல முடியாது. அப்போது நம்ம கண்டுபிடிச்ச நோட் கரெக்டு தான். அப்போ எழுதிக்கணும், அந்த நாமம் மேலே டி எழுதிக்கணும். நான் கண்டுபிடிச்ச நோட் கரெக்டு. ஆனால் அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மேஜரா மைனரானு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஸோ அப்போ திரும்ப வேற ஒரு சிலபிள் சூஸ் பண்ணுவோம், வேற ஒரு சிலபிள் சூஸ் பண்ணுவோம். எது வரைக்கும் சூஸ் பண்ணுவோம், நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வர வரைக்கும். அப்போது எங்கேயாவது இப்போ இ வந்துருச்சு அப்படின்னா நம்ம அப்போ தான் இது சி மேஜர் ஸ்கேல்னு எழுதுவோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம சி மேஜர் ஸ்கேலில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம நோட்ஸை கண்டுபிடிக்கலாம். ஏன் இப்படி கண்டுபிடிக்கிறோம், நம்ம சி மேஜரா மைனர்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு பாட்டு ஃபுல்லாக நம்ம நோட்ஸ் கண்டுபிடிக்க தான் போகிறோம் இல்லையா. அதுக்கு மேஜராக மைனர் கண்டுபிடிக்காமல் நம்ம பாட்டுக்கு நோட்ஸை ஃபுல்லாக கண்டுபிடிக்கலாமே அப்படின்னா என்ன பிரச்சனைனா, இப்போ மேஜர் மைனர்னு சொல்லும் பொழுது நமக்கு 3 நோட்ஸ் எக்ஸ்ட்ரா வருது இல்லையா. அப்போ நம்ம மாற்றி மாற்றி செக் பண்ணிட்டே இருப்போம். இப்போ நம்ம மேஜரா மைனரானு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ஆப்ஷன் என்னென்னா, நமக்கு நோட்ஸ் கொரியனில் அந்த ஸ்கேலுக்குள்ளே கண்டுபிடிக்கலாம். அப்போ நமக்கு வந்து ரொம்ப இந்த அதை நமக்கு பெருசாக இருக்கிற அந்த ஏரியாவை ஷார்டன் பண்ணிக்கிட்டே வரோம். 12 நோட்ஸ் இருந்தது. அப்போ அதை ஒரு ரூட் நோட்டை கண்டுபிடிச்சிட்டு மீதி 11 எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம். அப்புறம் மேஜரா மைனரானு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒரு ஸ்கேலையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஒரு ஸ்கேலில் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம ஈஸி அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் பாட்டுக்கு நோட்ஸ் எழுதுவோம். நோட்ஸ் எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், கார்டு அப்ளை பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில பாட்டு வந்து பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பாட்டு ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்களுடைய 17வது வால்யூம்ல இருந்து எதை நினைத்தோம் நீ கலங்காதே மகனே. ஸோ அந்த பாட்டை எழுத்து விடுறேன். ஓகே, ஸோ மியூசிக் வருது. நம்ம கொஞ்சம் மியூசிக்கை ஓட்டி விட்டுருவோம். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினை ஓகே, இல்லை பார்த்தீங்கன்னா எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். திரும்ப யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். அப்போ அந்த வார் அப்படிங்கிறது தான் கடைசி சிலபிளாக பல்லவியில் இருக்குது. அப்போது அதுதான் ரூட் நோட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஹம் பண்ணி பார்த்துடலாம். உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். செல்வார் நடத்தி செல்வார். ஸோ அந்த ப்ளே பண்ணுறோம், ஹம் பண்ணுறோம். அப்புறம் நம்மளாம் கீபோர்டில் ஏதாவது ஒன்று ப்ரெஸ் பண்ணி இப்போ மேட்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் டி ப்ரெஸ் பண்ணுறேன். டி வந்து கீழே இருக்குது. அப்போ இ பார்க்கணும். ஈதானா நடத்தி செல்வார். ஓகே, ஈதான். ஓகே, ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா ரூட் நோட்டு இ. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ரூட் நோட் ஈன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்ன ஆயிரும்னா மீதி இருக்க 11 நோட்டையும் விட்டுடலாம். இது சி, சி ஷார்ப், டி, அதே போல் எஃப், எஃப் ஷார்ப், இது போல் மற்ற 11 நோட்ஸையும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ ஈன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது மேஜர் ஆர் மைனர். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ ரூட் நோட்டுக்கு நமக்கு க்ளூ இருக்குது, இங்கே தான் ரூட் நோட் வரும். ஆனால் மேஜர் ஆர் மைனருக்கு கிடையாது. நம்மளாம் தான் எங்கேயாவது சூஸ் பண்ணோம். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, மகனே. ஓகே, மகனே மகனே நே வருது. அந்த நேவை வந்து நம்ம பார்க்கலாம்.
மகனே கனே மகனே 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 டி கீழே இருக்கு. மகனே 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 நே பார்த்தீங்கன்னா எது வருது? ஏ வருது. ஓகே, நே வருது. மகனே ஓகே, ஏ வருது. இப்போ நம்ம ரூட் நோட் ஈன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து மேஜரா மைனரான்னு பார்க்கணும். இப்போ இந்த ஏ வந்து இப்போ இ மேஜர் ஸ்கேல் இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏன்னு போகும். இ மைனரில் இ, எஃப் ஷார்ப், ஜி, ஏ. அப்போ இந்த ஏ பார்த்தீங்கன்னா மேஜர்லேயும் வருது, இ மேஜர்லேயும் வருது, இ மைனர்லேயும் வருது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்கேலை வந்து இதுதான் நம்ம கன்க்ளூஷன் வர முடியாது. ஸோ இன்னொரு சிலபிள் நம்மளாக தான் சூஸ் பண்ணி ஆகணும். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன். ஓகே, இங்கே ஏகோவா தேவன், தேவன் செக் பண்ணலான்னு பார்க்குறேன். யெகோவா தேவன் 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 தேவன். தேவன். ஓகே, எஃப் ஷார்ப் வருது. மறுபடியும் இப்போ எஃப் ஷார்ப் பார்த்தீங்கன்னா இ மேஜர்லையும் எஃப் ஷார்ப் வரும், இ மைனர்லையும் வரும். அப்போ இதை வச்சு நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. தேவன் உன்னை 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 நட வேற ஏதாவது சூஸ் பண்ணும். உன்னை 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 அதன் பார்க்கலாம். உன்னை உன்னை ஏதான் வருது. உன்னை ஸோ ஏ வந்து ரெண்டுலையுமே வரும். ஸோ இங்கேயும் பண்ண முடியாது. மகனே யெகோவா ஏகோவா ஏ ஏ அட இங்கே எஃப் ஷார்ப் வருது. ஓகே, யெகோவா ஏகோ எஃப் ஷார்ப் ஏ தான் வருது. என்ன கொடுமையா இருக்குது. எதை நினைத்தும் நீ எதை நினைத்தும் நீ ஓகே, எதை நினைத்தும் நீ, அந்த நீயை வந்து நம்ம மேட்ச் பண்ணுவோம். எதை நினைத்தும் நீ 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 ஓகே, ஸோ ஜி ஷார்ப் வந்துருது. நினைத்தும் நீ ஓகே, ஜி ஷார்ப் வந்திருக்கா. அப்போ ஜி ஷார்ப் வந்துருச்சு. நம்ம இப்போ தான் என்ன பண்ணுவோம்னா இந்த பாட்டை வந்து இ மேஜர் ஸ்கேல் அப்படின்னு மேலே எழுதணும். இதுக்கப்புறமேட்டு நம்ம எல்லா சிலபலையும் அங்கங்கே போட்டு ஹம் பண்ணி ஃபுல் பாட்டுக்கு இனிமேல் நம்ம இ மேஜர் ஸ்கேல் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஸோ அப்போ இந்த பாட்டு வந்து இ மேஜர் ஸ்கேலில் இருக்குது. அதே போல் நம்ம நோட்டு நம்ம எடுக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்னா அந்த அந்த நோட் லெசன் பண்ணுவோம், அந்த ஃப்ரேஸ் அந்த பேட்டர்னை லெசன் பண்ணுவோம். எப்படின்னா ஏன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஒரு நோட்டில் இருக்கிறோம் அப்படின்னா இப்போ ஜி ஷார்ப் வருதுன்னா அடுத்ததாக ஜி ஷார்ப்புக்கு அப்புறம் திரும்ப ஜி ஷார்ப்பே வரலாம், இல்லைன்னா ஹையாக போகலாம், ஏபி அந்த மாதிரி போகலாம், இல்லைன்னா லோவாக எஃப் ஷார்ப் இ அந்த மாதிரி வரலாம். 3 ஆப்ஷன் தான். ஒன்று நமக்கு அதே நோட் ரிப்பீட் ஆகலாம், இல்லை ஹையராக போகலாம், லோவாக வரலாம். அப்போ நம்ம பாட்டு கேட்கும் பொழுதே இது ஹையராக போதா, கீழே வருதா, திரும்ப அதே நோட் ரிப்பீட் ஆகுதா, நல்லா லிசன் பண்ண நமக்கு தெரியும். அதே போல் பேட்டர்ன் இப்போ 1 2 3 4 அதாவது
இ எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் அந்த மாதிரி வரிசையாக போதா, இல்லை 1 3 2 இ ஜி ஷார்ப் எஃப் ஷார்ப், இந்த பேட்டர்ன் எந்த மாதிரி மேலே எவ்வளோ ஜம்ப் ஆகுது, நல்லா நம்ம லிசன் பண்ண நம்முடைய ஹியரிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரியா? ஓகே, நான் இன்னொரு பாட்டு எடுத்து காட்டுறேன். எத்தனை ஓ, சரணத்துக்கு போயிருச்சா? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஓகே, நீங்கள் போதும் ஏசப்பா, உங்கள் சமூகம் எனக்கப்பா. அந்த பா எனக்கு அப்பா இருக்குல்ல, அந்த பா தான் பல்லவியில் லாஸ்ட்டு சிலபிள். அப்போ அங்கே தான் நம்ம வந்து ஹம் பண்ணி பார்க்கணும். கப்பா கப்பா பா பா. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா பா அவர் சொல்லும்போது எனக்கப்பா பா, அதாவது பா கொஞ்சம் மேலே இருக்கு, பா திரும்ப லோ வந்து முடிக்கிறாரு. கவனிச்சுட்டா தெரியும். பா பா பா. அப்போ சில நேரத்தில் ரூட் நோட் பார்க்கும் பொழுது அந்த அவங்க ஸ்டார்ட் பண்ணுற நோட்டு இல்லை, முடிக்கிற நோட்டு. அப்போ பா, அப்போ பா ரெண்டாவதாக வர நோட்டு தான் ரூட் நோட்டாக இருக்கும். பா பா டி இல்லை, மேலே தான் பா 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 பா. ஓகே, கப்பா கப்பா. ஓகே. ஸோ இ தான் ரூட் நோட்டு. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம மேஜராக என்னன்னு கண்டுபிடிப்போம். போதும் நீங்க போதும் நீங்க போ நீங்க போ இப்போ நீங்கள் போகுது இல்லையா, நீங்க போ நீங்க போதும் நீங்க போ 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 சொல், நீங்கள் போதும் அந்த போங்கிற சிலபிள் மேட்ச் பண்ணி பார்ப்போம். போ 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 போதும் போதும் போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பி சாரி ஜி வருது, தும்முக்கு பி வருது. இப்போ ஜி வந்திருக்கா, ஜி வந்துச்சுன்னா மைனர், ஏன்னா இ மேஜர்னா நமக்கு ஜி ஷார்ப் வரும். அப்போ இந்த பாட்டு இ மைனரில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எழுதுவோம். சரியா? இன்னொரு பாட்டு கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ நான் வந்து கண்டுபிடிக்கப்போ ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்கு டக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நானும் பிகினிங்கில் கண்டுபிடிக்கப்போ ரொம்ப லேட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பாட்டு லைவில் நான் ஃபஸ்ட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறப்போ ஸ்கேல் தேடி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கேல் தேடுறதுக்குள்ளே அவங்க பாட்டு பாடி நான் ஸ்கேல் கண்டுபிடிப்பேன், அவங்க பாட்டை முடிச்சிடுவாங்க, 3 சரணம் பாடி முடிச்சிடுவாங்க. ஸோ அப்படி தான் பிகினிங் ஸ்டேஜ் இருந்தது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், எக்ஸசைஸ் பண்ணேன், நிறையா பாட்டு எடுத்து ஸ்கேல் கண்டுபிடிச்சி அந்த இயரை ட்ரெயின் பண்ணும் பொழுது அப்போ நிறையா பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அந்த டைம் குறைச்சிக்கிட்டே வரும். அப்போது ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாங் கேட்ட உடனே நமக்கே பிரெயின் சொல்லிடும், இது இங்கே தான் இருக்கணும், இது இஆர் எஃப்பாக தான் இருக்கணும், இது எஃப்பாக தான் இருக்கணும் அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம பிரெயின் சொல்லிடும். சரியா? ஓகே. ஆனால் நம்ம தொடர்ந்து பண்ணணும், விட்டுறக்கூடாது, ஒரே நாளில் வந்துடாது. ஓகே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. ஓகே. ஸோ பல்லவி முடிஞ்சு மியூசிக் வருது. அப்போ எங்கே முடியுது, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும் ஐயா, அப்படிதானே முடிஞ்சிச்சு. சுகந்த வாசனை நுகர்ந்து மகிழுமையா. மகிழுமையா, அந்த யா இருக்கு இல்லையா, அதுதான் கடைசி சிலபிள் பல்லவியில். அப்போ அதுதான் ரூட் நோட்டாக இருக்கணும். அப்போ அதை தான் நம்ம ப்ளே பண்ணி மேட்ச் பண்ணுவோம். நுகர்ந்து மகிழுமையா மகிழுமையா.
இதையும் கொஞ்சம் தெரியும். அந்த யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நோட்டா அவர் சொல்லிடல. யா தார அப்போ 2 நோட் வருது. நமக்கு 2வது நோட்டு தான் நம்ம ஹம் பண்ணணும். யா சி வந்து ரொம்ப கீழே இருக்கு. ஓகே டி தான் மேட்ச் ஆகுது. ஓகே டி அப்போ ரூட் நோட் டி. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து மேஜரா மைனரான்னு நம்ம கண்டுபிடி. நம்மளா தான் அப்போ அதுக்கப்புறம் ஏதாவது சிலபல் சூஸ் பண்ணணும். சுகந்த வாசனையா வாசனை யாய் வருது இல்லையா, அது வேணா பார்க்கலாம். யாய் நுகர்ந்து அங்கேயும் சி ஷார்ப் தான் வருது. ஓகே அப்போ 2 சி ஷார்ப் வருது எங்கேயும் எங்கேயும். ஸோ சி ஷார்ப் வந்துச்சுன்னா டி மேஜர். இப்போ மைனர்னா நமக்கு சி ஷார்ப் வருது, சி வரும். அப்போ இந்த பாட்டு டி மேஜர். அப்புறம் இதே போல் மீதி சிலபெல்லாம் ஹம் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், டி மேஜர்னு ஃபுல் நோட்ஸ் எழுதிட்டு அப்புறம் நம்ம கார்டு அப்ளை பண்ணி தெரியல, கார்டு அப்ளை பண்ணுவோம். ஓகே ஸோ ஒன் மோர் சாங் பார்ப்போம். உம்மை உயர்த்தி உயர்த்தி பார்ப்போம். லாஸ்ட் சாங் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்லோ சாங் தான் எடுக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக புரியும் அப்படின்னு. உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்து டைரெக்டாக இந்த சாங் போக மாட்டோம், அடுத்த வாரம் தான் போவோம். இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிள் சாங் மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்க போகிறீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹோல் நோட் தான் அதிகமாக வரும், இல்லை ஹாஃப் நோட் வரும். அந்த மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சாங் பண்ண பயந்துட வேண்டாம். ஓகே வாசிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஓகே உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. யா வரதுல அந்த யா தான். இதயம் துள்ளுதையா. இது இங்கே வச்சுன்னா தெரியும். யா அப்படி இருக்கு. யா அப்போ 2 சிலபிள் வருது. சாரி, 2 நோட் இருக்கு. நம்ம 2வது இருக்கிறது தான் ரோட் நோட்ல முடியும். அப்போ சி வந்து கீழே இருக்கு. ஓகே டி தான் அது இருக்கு. ஓகே அப்போ ரூட் நோட் டி. நெக்ஸ்ட் மேஜரா மைனரா நம்ம கண்டுபிடிக்கணும். பார்த்து இதயம் துள்ளுதை இதயம் துள்ளுதை துள்ளுதை அந்த தை பார்க்கலாம். தை சரியா வரலையே, வேற பார்ப்போம். உம்மை நோக்கி பார்த்து நோக்கி பார்த்து. ஓகே நோக்கி பார்த்து போடுவோம். நோக்கி பார்த்து ஈ வருது. ஓகே ஆனால் ஈயை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, மேஜரா மைனரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா டி மேஜர்லேயும் ஈ வருது, அதே போல் டி மைனர்லேயும் ஈ வரும். ஸோ அதை வச்சு சொல்ல முடியாது.
இது இதயம் இ பார்ப்போம். இது இ- 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 இ இதயம் இ- இதயம் 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 ஓகே. இ வந்து சி ஷார்ப்பு. இ த எம், த எம்முக்கு 2 இ வருது. அப்போ சி ஷார்ப் வரனால டி மேஜர். இதயம் துள்ளுதையா ஓகே. ஸோ அப்போ டி மேஜர் கண்டுபிடிச்சோடனே மீதி இருக்க சிலபிளை சூஸ் பண்ணி நம்ம அவரை பாட்டு ஃபுல்லாக கண்டுபிடிப்போம். நோட்ஸ் எழுதுவோம். நோட்ஸ் எழுதிட்டு கார்டு அப்ளை பண்ணுவோம். கார்டு அப்ளை பண்ணிட்டு வாசிக்க வேண்டியது தான். சரியா? ஓகே. ஸோ நான் அசைன்மெண்ட்டுக்கு வந்து 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து 4/4 இருக்குது, இன்னொன்று 3/4 இருக்கும். டைம் கிடச்சின்னா 2யும் பண்ண பாருங்கள். இல்லாட்டினா ஏதாவது ஒன்று. ஓகே. 4/4 ஒரு பாட்டு, 3/4 பாட்டு. லிரிக்ஸ் நான் அனுப்பிடுவேன். ஓகேவா? லிரிக்ஸ் நான் குரூப்லேயே உங்களுக்கு அனுப்புவேன். சாங் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அனுப்புவேன். ஸோ நீங்கள் ஆடியோ லிசன் பண்ணிவிட்டு நீங்கள் ரூட் நோட் கண்டுபிடிக்கணும். அந்த பல்லவி, லாஸ்ட் லைன், அந்த லாஸ்ட் சிலபிள் பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு அந்த சிலபிளை மேட்ச் பண்ணி நீங்கள் அதே போல் 4/4னா 1 2 3 4 1 2 3 4 போட்டு எவ்ரி ஒன்னில் எந்த சிலபிள் வருது அப்படின்னு எழுதி அப்புறம் மேலே கார்டு அப்ளை பண்ண பாருங்கள் நோட்ஸை வச்சு. ஓகே. ஸோ கார்டை ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணாதீங்க. நோட்ஸை எழுதிட்டு அப்புறம் தான் கார்டு அப்ளை பண்ணணும். அப்போது சாங் முதல்ல நான் அனுப்புவேன். நீங்கள் சிலபிள் பிரிக்கணும். சிலபிள் பிரிச்சுட்டு அந்த சாங்கை வந்து 1 2 3 4 இப்போ 4/4னா நீங்கள் 4 4 எழுதி, 3/4னா 3 3 எழுதி எவ்ரி ஃபஸ்ட்டு கவுண்ட்டுக்கு என்ன சில வருது அதை எழுதிடுங்க. எழுதிட்டு அப்புறம் பாட்டை கேட்டு நோட்ஸை கண்டுபிடிங்க. நோட்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கார்டு அப்ளை பண்ணுங்கள். கார்டு அப்ளை பண்ணிவிட்டு வாசித்து வீடியோ எடுங்க. ஓகே. ஸோ நீங்கள் ரைட்டிங் இப்போ கார்டை நோட்ஸ் எழுதிட்டு எனக்கு அதை நோட்ஸ் எழுதின அதை கார்டையுமே நீங்கள் எழுதிட்டு ஃபோட்டோ எடுத்து பர்சனலாக எப்போ அனுப்பலாம் ரைட்டிங் அசைன்மெண்ட் பர்சனலாக அனுப்பிடுங்க. அப்புறம் அதே இதை வாசித்து குரூப்பில் வீடியோவாக போட்டுருங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நம்ம பாட்டுக்கு நோட்ஸ் எடுப்போம். நமக்கு இது நிறையா பண்ண நமக்கு ஸ்பீடு வரும். அவ்வளோதான். ஓகே. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? கொஸ்டின்ஸு, டவுட்ஸு, அசைன்மெண்ட், லெசன் இருக்கா? ஆண்ட்ராய்டு ஆப்பு ரூட் நோட்டை கண்டுபிடிக்குதா? ஸோ ரூட் நோட் கண்டுபிடிக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல், நமக்கு வந்து டக்குன்னு வேணால் எடுத்துக்கலாம். நம்முடைய ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகணும். எப்படி ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும்? இப்போ நீங்கள் பாட்டு வந்து நோட்ஸ் கேட்குறீங்க, நோட்ஸ் எடுத்து தரேன், நீங்கள் நோட்ஸை வச்சு வாசிக்கிறீங்க, நல்லாவே வாசிப்பீங்க வச்சுக்கோங்களேன். ஏன்னா நோட்ஸை பார்த்து வாசிச்சிட்டீங்க, நல்லாயிருக்கும். அதனால் உங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுனா ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகாது. நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா டூல்ஸ் எல்லாமே நம்முடைய வேலை சுலபமாக்கிறதுக்கு தான் இல்லையா? ஸோ நமக்கு எமர்ஜென்சி வரும்பொழுது இந்த பிகினிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லேர்ன் பண்ணணும், ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நீங்கள் மேனுவலாக கேட்டு அந்த நோட்டை ஹம் பண்ணி மேட்ச் பண்ணி எழுதணும். எமர்ஜென்சிக்கு யூ கேன் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. பட் ஓகே. பட் அதனால ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுனா ஆகாது. ஆமாம். இட்ஸ் ஆப்வியஸ் இல்லையா? யாரோ ஒருத்தவங்க எழுதி எல்லாமே சொல்லி தராங்க, நோட்ஸு கார்ட்ஸு கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னா அதனால நம்ம ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகாது. ஓகே. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் குரூப்பில் எப்போ வேணால் கேட்கலாம். அதே போல் சவுண்ட் மேட்ச் எல்லோரும் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணாமல் இருக்கிறீங்க, நல்லா பண்ணீங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க இல்லை மிஸ்டேக் பண்ணுறீங்க, அது ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எல்லோரும் பண்ணணும். அது வந்து பண்ண தான் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா வரவே வராது. ஆனால் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக அது இம்ப்ரூவ் ஆகும். மேபி கொஞ்சம் நாள் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நீங்கள்லாம் கீபோர்டு வாசிக்கணும், வாசிக்கலாம், நாளைக்கு எல்லாம் செத்து போயிடணும், அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு டைம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. எல்லாருக்கும் ஒரே டைம் இருக்காது. அப்போ கிடைக்கிற டைம் நீங்கள் கண்டிப்பாக அந்த அசைன்மெண்ட்டை பண்ணுங்கள். அந்த நீங்கள் பாட்டு முழுக்க 40 நோட்ஸ் வருது, 39 நோட்ஸ் தப்பு, ஒன்றே ஒன்று தான் ரைட்னா சூப்பர். ஒன்று ரைட்டாக இருக்குது, அடுத்த பாட்டில் 5 எடுத்துடலாம், அடுத்த பாட்டில் 10, அப்படி தான் எடுக்கணும். ஸோ பிகினிங்கில் அப்படி இருக்கிறத குறிச்சுன்னா நமக்கு வந்து ஒன்று மேட்ச் பண்ணுறோமே, அடுத்தடுத்து நம்ம பண்ண பார்க்கணும். ஸோ பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக எல்லோரும் சவுண்ட் மேட்ச் பண்ணணும். அது வந்து நமக்கு நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஸ்கேல் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு நோட் எழுதுறதுக்கு, கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும்
அதை பண்ணுங்க, பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட நம்முடைய கிருபை நாள் கூட்டி சேர்த்திங்க, நன்றி செலுத்துகிறோம். ஒரு சில முக்கியமான காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கூட கலந்து கொண்டு ஒரு ஆசீர்வதிங்க, இதை புரிந்து கொள்ள அவங்க அதை அசைவன்லாம் பண்ணும்போது வேண்டிய கிருபையில் இங்கே தாங்கி நடத்துங்க, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.